நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாரதா கிருஷ்ணா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இறந்து போயிட்டதா நினச்சி அந்த அபூர்வா உங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, ஆமாம், அவளால் நான் மனசளவில் என்னைக்கோ செத்து போயிட்டேன், இனிமேட்டு அவள் திதி கொடுத்தா என்ன, திதி கொடுக்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம பூமி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் இதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அந்த அபூர்வா உங்களுக்கு திதி கொடுக்கணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா, அதுக்கு நான் விடவே மாட்டேன், நீங்கள் வேணா பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இதை கேட்ட கிருஷ்ணா சொல்கிறாங்க, ஏமா பூமி நீ எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனையில எல்லாம் மாட்டிக்கிற, எவ்வளோ நாள் தான் நானும் செத்து போன மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு அந்த அபூர்வாவை பற்றி தெரியாது, அந்த அபூர்வா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவா நம்மளால யோசிக்கவே முடியாது, இந்நேரம் நீங்கள் உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவள் உங்களை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருப்பா, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா கிட்ட சொல்ல, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, உன்னை விட அபூர்வாவை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும், அதனால தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பூமி ஒரு விஷயத்த சொன்னால் அதை கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து கிருஷ்ணா பேருக்கு கோயில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அபூர்வா பார்த்துடுறாங்க, என்னது இவ பூவும் பொட்டெல்லாம் வச்சுட்டு எதுக்காக கோயிலுக்கெல்லாம் வரா, கிருஷ்ணா செத்து போன கொஞ்சம் கூட திக்கும் இவளோட முகத்தில் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வாவுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. ஒருவேளை கிருஷ்ணா உண்மையாலே இறந்துட்டானா, அப்படி இல்லைனா இந்த சாரதா கிருஷ்ணா இன்னும் உயிரோடவே இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூவும் பொட்டோட சுற்றிட்டு இருக்காளா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோடையே நம்ம அபூர்வா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கிருஷ்ணா இறந்துட்டாருல, அவருக்கு திதி கொடுக்கணும், சரி நீ தான் எல்லா ஏற்பாடையும் முன்னாடி நின்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டு நம்ம சரி சொல்கிறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அண்ணா இருக்கும்போது நான் எப்படி அப்பாவுக்கு திதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இப்போ என்ன ககன் தான் திதி கொடுக்கணுமா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நம்ம பூமி ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. நம்ம ககன் தூங்கிட்டு இருக்கும்போது ககனோட கையில் ஐ லவ் யூ பூமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இது வந்து காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மருதாணியில் எழுதின மாதிரி இருக்கும். நம்ம ககனுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்காக யார் நம்ம கையில் இப்படி எழுதியிருப்பா, இது மட்டும் யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் ஓடி போய் கையை கழுவுறாங்க. ஆனால் அது மெஹந்தியில் எழுதுனனால அது அழியவே இல்லை, அப்படியே இருக்குது. டைனிங் டேபிள் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ககன் வந்து இதை எப்படியாவது மறைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. நம்ம பூமி ககனை பார்த்து செம்மையாக சிரிப்பாங்க. சாரதா கேட்பாங்க, என்ன ககன் கையில் க்ளவுஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, க்ளவுஸை கழட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ககன் சொல்லுவாங்க, இல்லைம்மா எனக்கு கையில் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. அப்போ பூமி சொல்லுவாங்க, கையில் அடிபட்டா என்ன அத்தை, க்ளவுஸ் போட்டுக்கிட்டா சாப்பிடணும், ஒழுங்காக டீஸ்பூனில் சாப்பிட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லுவாங்க. இந்த சைடு எல்லாருமே வம்பு பண்ணி நம்ம ககன் கையில் இருக்கிற க்ளவுஸை கழட்டி பார்ப்பாங்க. அதில் பார்த்தா அந்த வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸை பார்த்ததுமே நம்ம சாரதா செம்மையாக சிரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ககன் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு என்னமோ இந்த வேலையை பூமி தான் பார்த்துருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இல்லை நான் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை, அப்புறம் எதுக்காக என்னைய மாட்டி விடணும்னு நினைக்காம அவர் கையில் க்ளவுஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தார், இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா, இவர் என்னைய காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறாரு, இப்போ கூட இவருக்கு என் மேலே அன்பு இல்லாமலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு ககன், எவ்வளோ நாளைக்கு தான் நீயும் பூமி மேலே கோவமாக இருக்கிற மாதிரி நடிப்ப, ஒழுங்காக பூமி கூட சேர்ந்து வாழ அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அபூர்வா மருதாணி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் சாரதா கிட்ட சொல்லுவாங்க, என்ன சாரதா உன்னோட புருஷன் இறந்து போயிட்டாரு, நீ என்னன்னா போட்டு வச்சு சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்லுவாங்க, இங்கே பாரு அபூர்வா, என் மனசளவில் கிருஷ்ணா சாகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்லுவாங்க, உன்னோட மூட நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ, நான் சொல்கிறது கேளு, என்னதான் இருந்தாலும் இறந்து போன கிருஷ்ணாவுக்கு திதி கொடுக்கணும்ல, அதுக்கு உன் பையன் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, எங்களாலலாம் முடியாது, அதான் செரி இருக்கான்ல செரியை கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம அபூர்வாவும் சரி நான் வேணா செரிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், நீங்கள் வேணா வீட்டிலே உட்காந்து ஓரமாக ஒப்பாரி வைங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா என்ன பண்ணாலும் சரியாத்த, நான் வந்து மாமாவுக்கு திதி கொடுக்க விட மாட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சாரதா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கிருஷ்ணா கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் மட்டும் ஆவியாக போயிட்டு மீராத்த கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்கள், இங்கே பாரு மீரா, நான் வந்து இறந்துட்டதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சாகலை, உன் மனசில் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக அடிச்சு விடுங்க. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக மீரா அத்தையே அங்கே திதி கொடுக்கறதுக்கு விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்ல, இதை கேட்டுட்டு கிருஷ்ணாவும் பூமி பேச்சு கேட்டுட்டு நான் அப்படியே செய்கிறேன் பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதா பூமி ககனுக்கு தெரியாமல் எப்படியோ வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாங்க. இங்கே வந்து நம்ம கிருஷ்ணாவுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஆவி மாதிரி அலைய விட்டு நீங்கள் எப்படியாவது மீரா அத்தை ரூமுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கிருஷ்ணாவும் மீராவோட ரூமுக்கு போயிட்டு மீரா கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே மீராவுக்கு அழுக தானாக வருது. மீரா வந்து ரொம்பவே இன்னசென்ட். ஆனால் என்ன பண்ணுறது, அபூர்வா மாதிரி ஒரு ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கிருஷ்ணா மீரா கிட்ட பேசிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி வெள்ளை கலர் புறாவை அப்படியே மீராவோட ரூமுக்கு அமுச்சு விட்டுடுறாங்க. இதெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க மாமா, மீரா தான் நாளைக்கு எதையுமே நடக்க விடாமல் பார்த்துப்பாங்க, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் அங்கே செடி வந்து திதி கொடுக்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம அபூர்வா சந்திராவை பார்க்குறாங்க. சந்திராவை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் செத்துப்போன கிருஷ்ணா திருப்பி வரப்போகிறது கிடையாது, நடக்கிறது நடந்துருச்சு விடுங்க, இனிமேட்டு நடக்க போகிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிருஷ்ணாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து சாரதை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா அத்தை, நல்லவ மாதிரி வேஷம் போட்டு தான் எங்கள் அப்பாவை இப்படி அவ பேச்சு கேட்குற மாதிரி ஆக்கி வச்சிருக்கா இந்த அபூர்வா அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, பூமி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கெல்லாம் ஒரே படப்படன்னு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம செரி கரெக்டாக கிருஷ்ணாவுக்கு திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மீரா வந்துடுறாங்க. மீரா வந்து செரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு செரி, நீ வேணா உங்கள் அப்பா செத்து போயிட்டதான் நினைக்கலாம், ஆனால் இன்னும் வரைக்கும் நான் கிருஷ்ணா வந்து உயிரோட இருக்கிறதா தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சந்திரா வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. மீராவை பார்த்து ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. நம்ம தங்கச்சி மனசளவில் பாதிக்கப்பட்டுட்டாலே அவளை ஒரு மனநல டாக்டர் கிட்ட தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம மீரா வந்து செரி கிட்ட சொல்கிறாங்க, வேணா செரி வந்துரு, நம்ம அப்பா உயிரோட தான் இருக்காரு, கண்டிப்பாக ஒரு நாள் வருவார், இந்த திதி கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம், உயிரோட இருக்கிறவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீரா வலுக்கட்டாயமாக சொல்லி அங்கேருந்து செரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு மீரா செய்யறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அபூர்வாக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இன்னும் நம்ம கேபி இறந்துட்டு தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவர் உயிரோட தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மருதாணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம சாரதா பூமி கிருஷ்ணா 3 பேருமே ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு போகிறாங்க. அப்பன்னு பார்த்தா அதே ஹோட்டலுக்கு நம்ம ககன் வந்துடுறாங்க. ககனை பார்த்ததுமே நம்ம பூமி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மாமா இந்த ஹோட்டலுக்கு போய் வந்திருக்காரு, போச்சு இப்போ மாமாவை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அங்கேயும் இங்கேயும் ஆவிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கிருஷ்ணா ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம சாரதா கிருஷ்ணாவுக்கு ஊட்டி விட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. நம்ம பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே 2 பிளேட்டில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு நம்ம பூமி வர இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை பார்த்துடுறாங்க. பூமியை பார்த்து பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கியா, நீ தனியாக வந்தியா இல்லை கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் மட்டும்தான் மாமா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககன் சொல்கிறாங்க, யாரு காதில் பூவை சுற்றுற, இப்போது நீ கையில் வச்சிருக்கிறது 2 பிளேட்டு, ஒரு பிளேட்டு உனக்குன்னு வச்சுக்கலாம், இன்னொரு பிளேட்டு யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, எனக்கு பசிக்கும்ல, நான் நிறைய சாப்பிடுவேன், அதனால தான் நான் 2 பிளேட்டாக வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கிருஷ்ணா சாரதா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சாரதா வந்து ககனை பார்த்துடுறாங்க. ஐயோ ககனும் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கானா, போச்சு நம்ம இன்னைக்கு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரணகலத்தில் உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ககன் வந்து கிருஷ்ணாவை உயிரோட பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.